அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சிலருக்கு வேலை இருக்கும், சிலருக்கு வேலை இருக்காது. ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய நாள். ஆனால் என்ன ஒன்று, இன்றைக்கி கிருத்திகைங்கிறனால நான்வெஜ் இருக்காது. அது கொஞ்சம் டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 25/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா இரவு, அதாவது மறுநாள் காலையில் 3:39 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 4:45 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி பிரபலரிஷ்ட யோகம் மாலை 4:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது. இன்றைக்கி திருக்கணிதம்படி கார்த்திகை விரதம் இருக்குது. முருக வழிபாடு செய்கிறது நல்லது. கரிநாளாக இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:24க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மதியம் 3:15 முதல் 4:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மதியம் 1:30லேருந்து 2:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:30லேருந்து 6. இந்த ராகு கேது தோஷம், சனி கிரகத்தால் பாதிப்பு, அந்த மாதிரி சில கிரக பாதிப்புகள் இருக்கிறவங்க பைரவருக்கு இந்த நேரத்தில், அதாவது குறிப்பாக 4:45லேருந்து 5:45 வரைக்கும் விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்குது. இப்போ பரணி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயுதம் பயன்படுத்துறதுக்கு, நோயாளிகளை குளிக்க வைக்க, மருந்து கொடுக்கறதுக்கு, கதிர் இருக்க, மாடு வாங்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான அடுப்பு வாங்கிறது, தானியம் களஞ்சியத்தில் வைக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. இப்போ சப்தமி திதி, அதாவது 7வது திதியில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, வீடு கட்டுறது, சாமி கும்பிட்றது, திருமணம், அதே மாதிரி சாமி சிலை வைக்கிறது, இடமாற்றம், உழவு நகை வாங்கி அணியிறது, சிலர் பார்த்திங்கன்னா சண்டைக்கு போகிறதும் உகந்ததாக தான் இந்த நட்சத்திரம் திதி இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு மரியாதை, மிதுன ராசிக்கு ஆரோக்கியம், கடக ராசிக்கு தோல்வி, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு அலைச்சல், துலாம் ராசிக்கு நிதானம், விருச்சிக ராசிக்கு சோதனை, தனுசு ராசிக்கு கோபம், மகர ராசிக்கு நிம்மதி, கும்பராசிக்கு விரோதம், மீன ராசிக்கு வெற்றி. இது எல்லாமே சந்திரனை பற்றி மட்டும் சொல்கிறதுனால ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஆனந்தமான ஒரு நாளாக தான் இருக்குது. காலையிலேயே சுப செய்திகள் சேர மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க மூலிமா நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குகிற முயற்சியில் இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரியவர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற நாளாக இருக்குது. வருமானம் பெருகிறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மனக்கவலைகளும் கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உணர்வுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அப்படி பண்ணலைன்னா, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் செய்கிற காரியங்களில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உரசல்களோ ஊடலும் இருக்க தான் செய்யும். அதனால் பார்த்து அமைதியாக நாளை கொண்டு போகிறது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்துலேயும் சரி, வரவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செலவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கையால் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்திலையும் பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில். அதே மாதிரி பெரிய மனிதர்களோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுன்னாலும் போராட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நண்பர்களோட ஆதரவு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லது. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. தன்னம்பிக்கையை இன்றைக்கி அவசியமாக உங்கள்கிட்ட தேவைப்படுது. நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வேலை விஷயமாக அலைச்சலும் பயணமும் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுமூகமான உறவு நிலை இல்லை. மனசை விட்டு பேசி புரிய வைக்கிறது அவசியமாக இருக்கும். அப்போ தான் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கூப்பிட்டு போகிறது நல்லது. அப்போ தான் மனசு விட்டு பேச வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. பணத்தட்டுப்பாடோ பணப்பற்றாக்குறையோ இருக்கிற மாதிரி இருக்குது. வருத்தப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு சிகிச்சை தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளில் பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி சுப செய்திகள் கிடைக்கிற சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்கி இருக்கிறனால சந்தோஷமும் திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்குது. பெற்றோரோட இருந்த மனஸ்தாபங்கள் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடல்நிலை கொஞ்சம் சீராகும். குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கோ இல்லை வெளியூர் பயணம் செய்கிறதுக்கோ இன்றைக்கி வாய்ப்புகள் அமையும். இல்லைனா அதுக்குண்டான திட்டங்கள் போடுற நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி பல விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியும் சாதகமான பலன்களும் இருக்குது. உங்கள்கிட்ட அதுக்கு தேவையான வலிமையும் ஊக்கமும் இன்றைக்கி உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு செழிப்பான நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் தொழிலில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து ஜாலியாக தொழிலையும் வேலையும் செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி நாளை கொண்டு போகிற நாள் இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அன்னுனியமும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்குது. அனுபவிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சாதகமாகவே இருக்குது. வரவு நல்லா இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா ஏதாவது நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு தெரியாமல் வர வேண்டிய பணம் வருது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகமோ சந்தோஷமோ ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு செழிப்பான நாளாகவும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் பல சந்தோஷமான தருணங்களும் பல சந்தோஷமான விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுவே உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. திருமண சுப முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உருவாகும். இல்லைனா திட்டமிடல் நடக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகிற மாதிரி இருக்குது. பணத்தேவைகள் பணத்தை இன்றைக்கி எப்படி பெருக்கிறதுன்னு புதிய வழியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி எதிர்பாராத செல்வ ஆதாயங்களை கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்களுக்கும் அதிர்ஷ்டம் எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாமல் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜாலியாக சில சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது. நாளை ஜாலியாக பேர் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்யுன்யம் பெருகக்கூடிய நாளாக இருக்கும். உறவும் நல்ல ஒரு புரிதலும் வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது மனசுக்கு நல்ல ஒரு திருப்தியை தர மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே தாராளமாக இருக்குது. நண்பர்கள் பண உதவி செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மூலயமா உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமான பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஜாலியாக இன்றைக்கி நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு செழிப்பான நாளாகவும் சாதகமான நாளாகவும் இருக்கக்கூடிய நாள் தான். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாலியாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வரவு இருக்குது, இருந்தாலும் அதுக்கு மேலே செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு சின்னதாக பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் உங்களோட பிரச்சனைகளை பார்த்து பெரியவங்க ஆறுதலாக இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இன்றைக்கி பணி சுமை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் இன்றைக்கி சாதகமாக நாளை எதிர்பார்க்க வேண்டாம். எந்த ஒரு செயலையும் தெளிவாக சிந்தித்து செய்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அமைதியாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுகிறது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நல்லுறவும் இல்லை. கஸ்டமர்கிட்டையும் சரி, கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் சரி அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லைன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது, ஆனால் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான டென்ஷன் காரணமாக சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கண் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சவால்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம். காலையில் முழிக்கும் போதே ஏதோ பிரச்சனைகளோ தடைகளோ இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க கூட வீண் வாக்குவாதம் செய்யாமல் போகிறது நல்லது. பண விஷயமாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதகமான பலன்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. இன்றைக்கி டெய்லி செய்கிற பிரச்சனைகள் விஷயங்கள் கூட கொஞ்சம் மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கை அவசியமாக தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் வேலையிலையும் தொழில்லையும் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோடவோ இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, மனநிலை இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டாமல் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிலைமையை சமாளிக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். சாதகமாக இல்லை, வரவும் கம்மி, செலவுகள் அதிகம், கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது, உஷ்ண சம்பந்தமாக. அதனால் பரிசோதனை செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கும் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில பிரச்சனைகளை தவிர்க்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அமைதியாக போகிறதும் நல்லது. குறிப்பாக இன்றைக்கி உங்கள் கிட்ட
கொஞ்சம் போராட்ட குணமும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தேவைப்படுது. மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதி ஏற்படும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி நம்பிக்கையான ஒரு நாளாக இருக்குது. பல சாதகமான விஷயங்கள் முன்னேற்றமான நாளாகவும் இருக்குது. சில நடக்கிற காரியங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பலன்களும் இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களோட பல நாள் எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது. பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி கஸ்டமர்கள்கிட்டையும் இல்லைனா கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் பணி மூலிமா நல்ல ஒரு நேர்மையான பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுமூகமான உறவிற்கு சந்தோஷமான நாள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இன்றைக்கி சில முடிவுகளை எடுப்பீங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இருக்குது. அதை தேவையான வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பில் இன்றைக்கி செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகமான மனநிலை, சந்தோஷமான மனநிலை காரணமாக நாள் முழுக்க ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு தெம்பு உடைய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது. எல்லா காரியங்களையும் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாமே வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு நல்ல பலன் தர மாதிரி இருக்கும். தொழிலும் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தர மாதிரி இருக்கும். உங்களோட தடைகளை தாண்டி முன்னேறி சாதனைகள் படைக்கிற மாதிரி இருக்குது. வரவுகள் சேமிக்கிறதுக்கு உண்டான வகையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம உங்களோட கடமையை செய்கிற நாளாக தான் இருக்கும். இந்த மனப்பான்மை காரணமாக உங்களோட வேலைகளை விரைவாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும். மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட உண்மையான அன்பும் பாசத்தோடு நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உறவில் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலயமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். ஜாலியாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே மாதிரி வங்கி இருப்பு பார்த்திங்கன்னா நல்ல முறையில் இருக்கிற மாதிரி இருக்கும். சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்க உற்சாகமும் சந்தோஷமும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமாக இந்த நாளை கொண்டு போங்க. நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் அமைதியாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி சாதகமான பலன்கள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வரவும் செலவும் சமமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிற புதிய முயற்சிகளில் சில தடங்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் திருமண பேச்சு வார்த்தைகளில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு அனுகூலமான முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பொறுமை அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும். நல்லபடியாகவே நாள் பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய நாளாக தான் இருக்கும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுல சிரமம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் அதிகமான வேலை, அதே மாதிரி சின்ன சின்னதாக தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட சகஜமாக பேசி பழகிறது நல்லது. எந்த ஒரு வார்த்தையும் மறைக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட மறைக்கணும்னு நினச்சி பண்ணிவிட்டு பிரச்சனை எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. சகஜமாக பழகுனீங்கன்னா நல்ல ஒரு 2 பேருக்குள்ளேயும் திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் தியானம் செய்கிறதோ ஓய்வு எடுக்கிறதோ நல்லது. அதிக நேரம் தூங்குறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கலவையான நாளாக தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நாளை உங்களுக்கு சாதகமாக எப்படி கொண்டு போகணுன்றது உங்கள் கையில் இருக்க தவிர அடுத்தவங்கள யாரையும் எதிர்பார்க்காம நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண வரவு, கையில் இருக்கிற பணம் இருக்குது, ஆனால் எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உதவி செய்வாங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெரியவங்க கூட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டியது அவசியம். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமான பலன்கள் கிடையாது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி கொஞ்சம் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கவனமாக நாளை கையாள வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழிலில் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு உங்களோட வேலையில் செய்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட சமநிலையான மனசோட பழகுங்க. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. நீங்கள் நட்பாக பழகுனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கவும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நிலை பார்த்திங்கன்னா கவலைத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் ரொம்பவும் அலட்டிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை நீங்கள் சாதகமாக கொண்டு போகிறதுக்கு அமைதியும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி கூட பிறந்தவங்க மூலிமா சாதகமாக சந்தோஷமான சுப செய்திகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பசங்க மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கி நாள் முழுக்க அமைதியும் சந்தோஷமும் உங்கள்கிட்ட சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களோட காரியங்களை இன்றைக்கி திறமையாகவும் துல்லியமாகவும் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி காட்டக்கூடிய நாளாக இருக்குது. சாதகமான விஷயங்கள் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்போடு பழகக்கூடிய ஜாலியான நாள் தான். அதனால் 2 பேருக்குள்ளேயும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால சந்தோஷமாக ஜாலியாக குடும்பத்தோட நாளாக என்ஜாய் பண்ணுற வாய்ப்புகளும் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே மாதிரி தேவைக்கு ஏற்ப செலவு செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து சேமிக்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட உற்சாகமும்
ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சிருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது. மனநிறைவான ஒரு நாளாக இருக்குது. அமைதியும் உங்கள் கூடவே இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நாளை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துறது நல்லது. தொணக்கூட குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கும் நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசியான உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணவரவு ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சண்டேங்கிறதுனால மந்தநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா செலவுகளை குறைக்க முடியும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து போகிறது எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கிற மாதிரி செய்யும். ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களை மனசில் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்போது அந்த நாள் உங்களுக்கு யதார்த்தமாக கொண்டு போகிறது நல்லது. இந்த மாதிரி யதார்த்தமான மனநிலை இருந்ததுன்னா சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்துக்கிட்டு ஜாலியாக கொண்டு போனீங்கன்னா நாளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவால் வேலையில் சின்ன சின்ன தவறு ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட காரியங்களையும் தொழிலையும் திட்டமிட்டு திறமையோடு செஞ்சிங்கன்னா முன்னேற்றமோ வெற்றியோ கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பை கொடுத்து அன்பை வாங்கிறது தான் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டோ அவங்க உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனப்படாது. மனசை விட்டு சந்தோஷமாக எப்படி இருக்கலான்றதை பார்த்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்த விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போகிறதோ இறை வழிபாடு செய்கிறது தியானம் பண்ணுறது ஓய்வு எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி கலவையான நாள் தான். சாதகமான பலனும் இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ரெகுலர் வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்றைக்கி லைவ் வந்தேன், ஆனால் யாருமே வராதனால எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. சரி, அடுத்த முறை போடும்போது எப்போ லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு போடுறேன். அப்போ எல்லாருமே ஜாயின் பண்ணி உங்களுக்கு சாதகமான விஷயங்களை கேட்டுக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.